ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏழுமலை வந்து பார்க்க வந்திருக்கோம். ஆல்ரெடி ஏழுமலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோவோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அண்ட் இவர் ஒரு யூடியூப் சேனலை வச்சுருக்காரு. ஸோ டைரி டிவி இல்லையா, சேவ் டைரி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. ஸோ அந்த யூடியூப் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு வந்து எதுக்காக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொட்டகையை வந்து எப்படி அமைக்கலாம். இந்த கொட்டகையில் வந்து பார்த்தீங்கன்னா பல முறை வந்து இருக்குது. ஸோ நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் கொட்டகை வந்து இருக்குது. அதில் இவர் எந்த மாதிரி கொட்டகை போட்டிருக்காரு, இவர் போட்ட கொட்டகையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தவறுகள் இருக்குது, அதை எப்படி வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. கால்நடை வளர்ப்பில் வந்து முக்கியமானது வந்து மாட்டு கொட்டகை அமைப்பது தான். அது ரொம்ப முக்கியமானதும் கூட. நம்ம தமிழ்நாட்டு சூழ்நிலைக்கு வந்து மாட்டு கொட்டகையை எப்படி அமைக்கணும்னாக்க கிழக்கு மேற்காக தான் அமைக்கணும். ஏன் கிழக்கு மேற்காக நம்ம மாட்டு கொட்டகையை அமைக்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க, நேரடியாக வெப்பம் வந்து கால்நடையை வந்து தாக்கக்கூடாது. கொட்டகையை வந்து கிழக்கு மேற்காக அமைக்கும் பொழுது கிழக்கில் சூரியன் உதித்து மேற்கில் மறையிற வரைக்கும் அந்த வெயிலானது நம்ம கிழக்கு மேற்கும் தடுப்பு வச்சு தடுத்துடலாம். அதனால் வெப்பம் வந்து அதிக அளவு கால்நடைகிட்ட போய் தாக்காது. மேலும் இன்னொரு ரீசன் என்னன்னாக்க, மழை வடகிழக்கு பருவமழை தான் நமக்கு அதிகமாக இருக்கும். கிழக்கு மேற்கு போடும்போது மழை சாரல் அதிக அளவு உள்ளே பூர்வதை கிழக்கு மேற்கு போடுவதன் மூலமா நம்ம தடுத்துடலாம். உள்ளே இருக்கிற மாட்டு கொட்டகை போட்ட உடனே முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, மாட்டினுடைய சிறுநீர் கழிவுகள் கழுவி விடக்கூடிய தண்ணீர் வந்து வெளியில் போகிற அளவுக்கு நாம் ஒரு சிறந்த வடிகால் பாதையை நம்ம வந்து உருவாக்கி தரணும். மாட்டு கொட்டகைக்கு ரெண்டு பக்கமும் யூரின் போகிற மாதிரி சரிவாக அமைச்சிடணும். அந்த யூரின்லாம் தனியாக ஒரு பழுப்பு வழியாக கீழே போய் தனியாக ஒரு தொட்டியில் போய் சேர்கிற மாதிரி வச்சிடணும். அப்படி பண்ணாக்க அந்த சாணம் மற்றும் அந்த கோமியம் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம மாடுகளுக்கு போகிற தீவன பயிரில் உரமாக அதை உபயோகிச்சுக்கலாம். இதனால் வேஸ்டேஜ் நமக்கு ஏற்படாது. வாங்க கொட்டகைக்குள்ளே நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். தொட்டி பார்த்தீங்கன்னாக்க 2 அடி உயர தொட்டி வந்து போதுமானது. ஏன் 2 அடி உயர தொட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மாடு முட்டிக்கு மேலே ஒரு ஜான் மட்டும்தான் உயரம் இருக்கணும். ரொம்ப உயரம் இருந்தால் மாடு எட்டி பள்ளத்துக்குள்ளே போய் தீனி சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். அப்புறம் வந்து இந்த தொட்டியிலே வந்து இந்த கம்பிகளை வளையத்தில் இழைச்சிக்கலாம். இதில் வந்து மாடு கட்டிக்கலாம். ஒரு மாட்டுக்கும் குறைஞ்சது 5 அடியாவது இடைவெளி விட்டு மாட்டை கட்டணும். தொட்டியோட அகலம் வந்து 2.5 அடி 3 அடி இருக்கலாம். இந்த தொட்டிக்கு நடுவில் வந்து ஒரு தனி செவுறு எழுப்பணும். நாங்கள் அதை மறந்துட்டோம். ஏன் அந்த செவுறு எழுப்பணுன்னாக்க, இந்தாண்டி மாடு கட்டும் போது ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு நடுவில் ஒரு செவுறு எழுப்பிட்டிங்கனாக்க, இந்தாண்ட போடுற தீவனத்தை இந்தாண்ட மாடு சாப்பிட்ரும், அந்தாண்ட போடுற தீவனத்தை அந்தாண்ட சாப்பிட்ரும், மாடு முட்டிக்காது. அதனால் நடுவில் தொட்டி எழுப்பணும். நாங்கள் அந்த தவறை செஞ்சிட்டோம். அடுத்த தடவை போடும்போது கண்டிப்பாக அந்த தொட்டி போட்டுரும். நீங்களும் அந்த நடுவில் ஒரு செவரு எழுப்பிடுங்க. 2 பக்கமும் மாடு கட்டிக்கலாம். இடம் வசதியும் சரியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன கொட்டகை ஒரு 8 மாடுகளுக்கு தேவைன்னாக்க, அதோடைய கன்றுகளுக்கும் தேவைன்னாக்க எவ்வளவு நீளம் அகலத்தில் போடலான்னாக்க, அகலம் வந்து 24 அடி 12 அடி சீட்டுகள் வந்து 2 சைடும் போட்டுக்கிட்டாக்க கூரை வடிவில் வந்துடும். 24 அடி அகலம், நீளம் வந்து ஒரு 30 அடி இருந்தாக்க போதும். 8 மாடு அதனுடைய கன்றுகளை உள்ளே வளர்க்கலாம். இன்னொன்று பார்க்கணுன்னாக்க, இந்த சுற்றுச்சுவர் இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த சுற்றுச்சுவர் ஏன் கட்டுறோம்னாக்க, மழை சாரல் அதிகம் அடிக்கிறத தடுக்கிறதுக்கும் விஷ ஜந்துக்கள் உள்ளே வர்றதுக்கும் தடுக்கிறதுக்கும் தான் இந்த சுற்றுச்சுவர் கட்டுறோம். இந்த சுற்றுச்சுவருக்கும் மேலே இருக்க கூரைக்கும் எவ்வளவு வித்தியாசம் வரணுன்னாக்க, நல்லா காற்று போகிற மாதிரி குறைஞ்சது ஒரு 4 அடியாவது டிஃப்ரெண்ட் இருக்கணும். காற்றோட்ட வசதியோடு இருக்கணும். அப்போ தான் மாடுகளுக்கு நாற்றம் எதுவும் அடிக்காது, துர்நாற்றமும் போகும். மாடுகள் நல்லா வசதியாக படுத்து இருக்கும். மாடுகளுக்கு நோயும் தாக்குதலும் எதுவும் இருக்காது. மழைக்காலங்களில் சரி மழை சாரல் உள்ளே போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க, துணி திரைகளை கட்டி விட்டுறலாம், அல்லது கோணி பைகளை தைச்சி அதை தைச்சிக்கலாம். இல்லை க்ரீன் நெட்டு சுற்றியும் மழை சாரல் டைமில் மட்டும் கட்டி வச்சுக்கலாம். அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இப்போ வந்து தரைத்தளம் வந்து சரிவாக இருக்கணும். கொத்தனாருங்கள்ட்ட சொன்னால் 2 இன்ச்சு வாட்டம் வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சரிவாக தரைத்தளம் போட்டு கொடுத்துருவாங்க. இப்போது நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு வந்து பள்ளம் மாதிரி வெட்டியிருக்கணும். ஏன்னா யூரின் வந்து அது வழியாக போய் கீழே போகிற மாதிரி அந்த தவறை நாங்கள் செஞ்சிட்டோம். அடுத்த இதில் கண்டிப்பாக நாங்கள் கரெக்ட் பண்ணிக்குவோம். நீங்கள் போடும்போது கண்டிப்பாக இந்த சுவர் ஓரமாக ஒரு 4 இன்ச்சில் நீங்கள் கேப் விட்டு 4 இன்ச்சு பள்ளம் ஆழமாக போட்டிங்கனாக்க யூரின் அதில் வந்து இறங்கி கீழே லைனாக போயிடும். கூரை வடிவில் நம்ம கொட்டகை அமைக்கும் பொழுது 2 புறமும் மாடு கட்டிக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். இந்த பக்கம் 4 மாடு கட்டிக்கலாம், அந்த பக்கம் 4 மாடு கட்டிக்கலாம், இல்லைனா கன்றுகள் கட்டிக்கலாம். இது வந்து கொஞ்சம் வசதியானது. இதில் சில குறைபாடுகள் என்னன்னு சொல்லிட்டோம். அதை சரி பண்ணிட்டா இந்த கொட்டகைகள் வந்து ஃபுல்லாக வசதியானதாக நமக்கு மாறிடும். குறைந்த செலவுலேயும் நம்மளுக்கு அதிக இடவசதியில் மாடு கட்டுற மாதிரியும் நமக்கு வந்துடும்.
மாட்டு கொட்டகை எப்போவுமே வெளிச்சம் முக்கியதாகவும் காற்றோட்ட வசதியுடன் கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கணும். இரவு நேரங்களில் நீங்கள் வந்து பல்பு வந்து செட் பண்ணி விட்டுடலாம். மற்ற ஹச்எஃப் ரக மாடுகள் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கனாக்க வாட்டர் ஸ்ப்ரேயர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விடலாம் மேற்கூரைகளில். அப்புறம் சுற்றியும் ஃபேன் வச்சுருக்கலாம். ஃபேன் வச்சு அந்த வெப்பத்தை வெளியேற்றலாம். அதன் மூலயமா உயர் ரக அதிக பால் கறக்கூடிய மாடுகளை நாம் பாதுகாப்பாக பார்த்துக்க முடியும்.